தொழில் மரத்தொழில் பாத்திரத்தொழில் சிற்பத்தொழில் ஆபரணத்தொழில் ஆதி தொழிலும் நாம் தானே ஐந்தொழிலும் நாம் தானே அஞ்சு தொழில் பரம்பரை பஞ்ச பிரம்ம தலைமுறை நாம் தானே அஞ்சு தொழில் பரம்பரை பஞ்ச பிரம்ம தலைமுறை வஞ்சமில்லா உறவு முறை உலகை வாழ வைக்கும் வந்த முறை நுட்பதிகள் திறமைகளை நமக்கு நூற்றாண்டாய் தந்தவரே வேதங்களை படைத்து விட்டு கலைகளை அழித்து விட்டு காலக்கணிதம் கொடுத்திட்ட உலக படைப்பின் ஆதாரமே எழுச்சி கொண்ட நெஞ்சமே எழுந்து வா இணைந்து வா எழுச்சி கொண்ட நெஞ்சமே எழுந்து வா இணைந்து வா இரும்பு தொழில் மரத்தொழில் பாத்திரத்தொழில் சிற்பத்தொழில் ஆபரணத்தொழில் ஆதி தொழிலும் நாம் தானே ஐந்தொழிலும் நாம் தானே அஞ்சு தொழில் பரம்பரை பஞ்ச பிரம்ம தலைமுறை பஞ்சமில்லா உறவு முறை உலகை வாழ வைக்கும் வம்ச முறை நாம் செய்த சட்டமன்ற கதவுகள் இங்கே திறந்து கிடக்குதே நாம் செய்த பாராளுமன்ற கதவுகள் அங்கே திறந்து கிடக்குதே நீ செய்த அரியணைகள் காத்து கிடக்குது நீ செய்த அரியணைகள் காத்து கிடக்குது நீ அமரத்தானே தோமாயிருக்குது நீ அமரத்தானே தோமாயிருக்குது மகுடம் சூட்டிடுவோம் தன் மரணம் காத்திடுவோம் மகுடம் சூட்டிடுவோம் தன் மரணம் காத்திடுவோம் படைத்த பரம்பரையை பாராள துணிவோம் இரும்பு தொழில் மரத்தொழில் பாத்திரத்தொழில் சிற்பத்தொழில் ஆபரணத்தொழில் ஆதி தொழிலும் நாம் தானே ஐந்தொழிலும் நாம் தானே அஞ்சு தொழில் பரம்பரை பஞ்ச பிரம்ம தலைமுறை ஒன்றுமையே நமது சக்தி ஒன்றுபட்டோம் நமதே வெற்றி 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 நாசாவை கம்மாள விஞ்ஞானி தொட்டு விட்டாரே நாடு தாண்டி விதை விதைக்க ரோபோவை கண்டுபிடித்தாரே ஜெய் விஸ்வ பிரம்மா ஜெய் ஜெய் விஸ்வ பிரம்மா ஜெய் விஸ்வ பிரம்மா ஜெய் ஜெய் விஸ்வ பிரம்மா நம் நாக்கின் வலிமையால் ஒன்றிணைவோம் நம் வாக்கின் வலிமையால் ஒன்றிணைப்போம் ஒன்றாக சேர்ந்து வாழிடுவோம் ஒருவர் பின்னே அணி சேர்ந்திடுவோம் அரியணை ஏற்றிடுவோம் அதிகாரத்தை அடைவோம் அரியணை ஏற்றிடுவோம் அதிகாரத்தை அடைவோம் நம் இனத்தை நம் குலத்தை நாமே காப்போம் நம் இனத்தை நம் குலத்தை நாமே காப்போம் அஞ்சு தொழில் பரம்பரை பஞ்ச பிரம்ம தலைமுறை பஞ்சமில்லா உறவு முறை உலகை வாழ வைக்கும் வம்ச முறை எழுச்சி கொண்ட நெஞ்சமே எழுந்து வா இணைந்து வா எழுச்சி கொண்ட நெஞ்சமே எழுந்து வா இணைந்து வா குலதெய்வ வழிபாட்டை பற்றி நான் ரகசியத்தை சொல்லிடுறேன். இது விஸ்வ பிராமணர்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு இருந்து இங்கே குழுமி இருக்கிற அத்தனை பேருக்கும் இதனுடைய விளக்கம் தெரிந்து இனிமேலாவது நம்முடைய வாழ்க்கையில் ஐஸ்வர்யமும் சகல சௌபாகியங்களும் நிறைவாகணும். குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு வாழ்வியல் பின்னடைவுகளுக்கும் ஜாதகத்தையும் ஜோசியத்தையும் தூக்கி கொண்டு ஒவ்வொரு வீடாக அலைந்து கொண்டு இருக்கிறார்கள். உங்களுடைய முந்திய ஆத்மாக்கள், உங்களுக்கு தாத்தா தெரியும், பாட்டி தெரியும், அதுக்கு முன்னாடி பாட்டனார் தெரியும், ஆனால் அதற்கு முந்திய சந்ததி யாருன்னே உங்களுக்கு தெரியாது. அத்துணை பேருடைய ஆத்மாக்களும் பதிவாகி இருக்கின்ற ஒரு இடம்தான் குலதெய்வம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அது பெருமாளா வழிபடுறோம், சிவனா வழிபடுறோம், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. முந்திய ஆத்மாக்களை மதிக்காத எந்த ஒரு வம்சாவளியும் விருத்தியாக மாட்டான்.
பெற்றோர்களை மதிக்காத எந்த பிள்ளையும் வளர மாட்டான். இது சுய பரிசோதனை. இன்னொரு விஷயத்தை சொல்றேங்க. இன்னொரு முக்கிய தகவல், யாராவது மனதை புண்படுத்த மாதிரி இருந்தால் மன்னிக்கணும். அதாவது விலங்குகள் அப்படின்னா புலியினம் அப்படிங்கிறது ஒரு வகை இருக்கு, குலம்னு ஒன்று இருக்கு, புலி குலம்னு ஒன்று இருக்கு, சிங்கத்துக்கு ஒரு குலம் இருக்கு, மானுக்கு ஒரு குலம் இருக்கு. அதே மாதிரி தான் மனிதர்களிலும் குலம் இருக்கிறது. நல்லா தெரிஞ்சுக்கணும். கல்வி ரீதியாக சுயநலத்திற்காக பொருளாதார வேட்கையோடு ஏதாவது ஒரு சம்பந்தங்களை நாம் செய்கின்ற பொழுது பல ஆயிரம் ஜோதிடர்கள் மூலமாக செய்யப்பட்ட ஆய்வு, மூன்றாவது தலைமுறையில் இனம் மாறிய திருமணங்கள் முற்றிலும் அழிந்துவிடும். ஆன் ஸ்கூல் ஒன்று இருக்கு, அதான் டாப் மோஸ்ட் ஸ்கூல். அம்பானியோட பிள்ளை வரைக்கும் அங்கே தான் படிக்கிறாங்க. அந்த ஸ்கூலில் பேரண்ட்ஸ் மீட்டுக்கு பிரசன்டேஷனுக்கு போயிருந்தேன். இது அனுபவங்களை பகிர்ந்துக்கிறதுக்கான களம். அந்த ஸ்கூலில் இருக்கிற டிசிப்ளின், அங்கே இருக்கிற கற்றுக் கொடுக்குற விஷயங்கள், அப்பா தன்னுடைய பிள்ளைக்காக பாடுபட்டு இருந்தாலும் அம்மா தன்னுடைய முழு நேரத்தையும் பிள்ளைகளுடைய அந்த வளர்ச்சிக்காகவும் அவங்களுடைய மனோ சக்திக்காக மட்டும்தான் பயன்படுத்த முடியும். ரிக்வேதத்தில் அந்த காலத்திலேயே 20,000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே எழுதி வைத்திருக்கிறாங்க. அப்பேற்பட்ட ஒரு பாரம்பரியத்தினுடைய அடையாளமாக இருக்கிற குலதெய்வங்கள் கண்டிப்பாக வழிபாடு செய்யப்படணும். உங்களுடைய தலைவரினுடைய ஜென்ம நட்சத்திரத்தில் குடும்பத்தோடு தான் வழிபாடு செய்யணும். புரியுதுங்களா? ஜென்ம நட்சத்திரம் என்ன தெரியுமா? நீங்க பிறந்த நட்சத்திரம். உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்தன்னைக்கு தான் உங்க கதவு திறந்திருக்கும். குலதெய்வத்துக்கும் உங்களுக்கும் உண்டான அந்த பரிவர்த்தனை நடக்கும். இந்த ஜென்ம நட்சத்திரத்தன்னைக்கு வழிபாடு செய்தீங்கன்னா உங்களுக்கு சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும். அதே மாதிரி உங்களுடைய குலதெய்வம், இஷ்ட தெய்வம், உபாசனா தெய்வம், இந்த 3 தெய்வங்களை தான் வழிபாடு செய்யணும். அதாவது அவரவர்களுடைய ஜென்ம நட்சத்திரம் வருகின்ற நாளில் குலதெய்வத்தினை ஆராதனை செய்யணும். காலையில் சூரிய உதயத்தின் பொழுது குலதெய்வ ஆலயத்தில் இருக்கணும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி சூரிய அஸ்தமனம் வரை முழுமையாக குலதெய்வ ஆலயத்தில் இருந்தால்தான் சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும். இந்த உலகத்தினுடைய முழுமையான தத்துவம் ஒளி அண்ட் ஒளி. ஒளி தத்துவம், ஒளியும் ஒளியும் இல்லை. லைட் எனர்ஜி அண்ட் சவுண்ட் எனர்ஜி. இந்த லைட் அண்ட் சவுண்டு தான் நான் பேசுறது உங்களுக்கு கண்ணுக்கு தெரியுது, கேட்க முடியுது. உலகத்தில் மிக அற்புதமான சக்தி. அந்த மாயா சக்தி தான் டிவியா படைச்சிருக்கான். மகாவிஷ்ணு கையில் பார்த்தீங்கன்னா வலது பக்கம் சுதர்சன சக்கரம், அது லைட் எனர்ஜி. இடது பக்கம் இருக்கிற சங்கு சவுண்ட் எனர்ஜி. சரஸ்வதி கையில் இருக்கிற வீணை சவுண்ட் எனர்ஜி. கிருஷ்ணனோட கையில் இருக்கிற புல்லாங்குழல் சவுண்ட் எனர்ஜி. ஒவ்வொருத்தருடைய கடவுளினுடைய பிம்பத்திற்குள்ளும் சூட்சும ரகசியங்களாக விக்கிரகத்திற்குள்ளும் விஸ்வகர்மாக்கள் இந்த மாதிரியான முக்கியமான தகவல்களை வைத்திருக்கிறார்கள். எதுக்காக கோயில்களில் அழகா அந்த மேக்கப் போட்டு சிவபெருமான் இப்படி இருப்பார், விஷ்ணு இப்படி இருப்பார், சக்தி இப்படி இருப்பாங்க, லக்ஷ்மி இப்படி இருப்பா அப்படின்னு எதுக்காக உடை அலங்காரம் பண்ணுறாங்கன்னா, 20,000 ஆண்டுகள்லேருந்து வந்த அந்த தலைமுறை விஷயங்கள் எல்லாமே கோபுரங்களில் விக்கிரகங்களை வைக்கப்பட்டிருக்கு. உணர்வுகளை பாதிக்கின்ற விஷயம். நல்ல ஒரு முக்கியமான ரகசியம் சொல்றேன். குலதெய்வம் மாதிரியே உணர்வுகளை பாதிக்கின்ற விஷயம். ஒவ்வொரு உணவிலும் வரக்கூடிய அந்த சக்தியாகப்பட்டது நம்முடைய பிள்ளைகளினுடைய உணர்வுகளை பாதிக்கின்ற விஷயமாக இருக்கும். ஒரு மிருகமாகப்பட்டது பசிக்கு எதிரில் வரக்கூடியதனுடைய மனிதநேயத்தோடு பார்க்கக்கூடிய அந்த மனோபாவமற்றது, தன்னுடைய பசிக்கு ஏதாவது ஒன்றை இரையாக்க வேண்டும் என்பதற்காக அடித்துக் கொள்ளக்கூடிய தன்மை கொண்டது. மிருகங்கள், பறவைகள், இது யாவுமே இந்த மாதிரியான தன்மையில் இருக்கிறதுனால இந்த நாள் வரக்கூடிய உணவுகளை உண்ணும் பொழுது நமக்குள் ஏற்படக்கூடிய அந்த உணர்வு ரீதியான மாற்றங்கள் நம்முடைய வாழ்வியலை வேறு கோணத்தில் கொண்டு செல்கிறது. அடுத்தவர்களை எந்த கோணத்தில் இருந்தாலும் தன்னுடைய சுய லாபத்திற்காக சிதைக்கின்ற நிலைகளை உருவாக்குகின்ற இந்த உணவு வகைகள், தற்பொழுது காலத்தில் தயாரிக்கப்படுகின்ற உணவு வகைகள் உடலியல் ரீதியாக பாதிப்புகளை ஏற்படுத்துகிறது. இதே உணவுகளை கருப்பராயனை வழிபட்ட பொழுது நம்முடைய முன்னோர்கள் சாப்பிட்டு கொண்டிருந்த போது எந்த விதமான முரண்பாடான விஷயங்கள் இல்லை. நல்ல பிள்ளை பேரு, நீண்டகால தாம்பத்தியம், எந்த விதமான உளைச்சல் இல்லாத வாழ்க்கையில் இருந்தார்கள். ஆனால் இன்று இருக்கின்ற கெமிக்கல்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அதீதமான அந்த கெமிக்கலில் வரக்கூடிய உணவுகளை ஊட்டி ஊட்டி வளர்க்கறதுனால வரக்கூடிய நிலைகள் ஒரு நாள் நீங்களே அதிர்ச்சியாகிற அளவுக்கு ஒரு நிகழ்ச்சி நடக்கும்.
அந்த நிகழ்ச்சிக்கு காரணம் நீங்க தாங்கிறது அன்னைக்கு தான் தெரியும். கல்பாக்கத்தில் நடந்த சம்பவம், உடன்குடியில் நடந்த சம்பவம், ஒவ்வொரு இடத்திலும் நடந்த சம்பவம். இந்த பிள்ளைகள் பாசத்துக்காக ஏங்குறாங்க. அந்த பாசமாகப்பட்டது பெற்றோர்களால் வழங்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது மட்டும்தான். குலத்தினுடைய கௌரவம், பெருமாளினுடைய பரம்பரை, பெருமாளை கும்பிடுகிறோம், ஒருவருக்கு எந்த ஒரு கடினமான கஷ்டமும் வரக்கூடாது என்பதற்காக சிந்திக்கின்றோம். நமக்குள்ள அந்த உணர்வுகள் வரப்போவதில்லை, வரப்படுவதில்லை, கேட்கப்படுவதில்லை, உணரப்படுவதில்லை. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, உணவு முறைகள் உணர்வுகளை மாற்றும். 16 வயதில் பருவமடைய வேண்டியவர்கள் 11 வயதில் பருவமடைய அளவுக்கு இருக்கிறது இன்றைக்கு இருக்கின்ற உணவு முறைகள். புரியுதுங்களா? வேத சாஸ்திரங்களின்படி ருதுவான பெண், அதாவது ருதுவான பிறகு 48வது விலக்கு முடிந்தவுடன் திருமணம் செய்துவிட வேண்டும். ஒரு வேலை வாய்ப்பு முகாம்களை நடத்துங்கள். இந்த வருடம் உங்களுடைய பிள்ளைகளுக்கு திருமணம் செய்யணுமா, பதிவு செய்யுங்கள். உங்களுடைய ஆலயங்கள் எதற்காக பயன்படுகிறது? குலத்தினுடைய தலைவர்கள் எதற்காக காத்து கிடக்கிறார்கள்? இதை செய்யுங்க. முதல்ல உங்க பிள்ளைகள் ஓடோடி வருவார்கள். நட்பு ரீதியா பழகுங்க. ஒருத்தர் பொறாம பேசிக்கிற காலம் எல்லாம் முடிஞ்சு போச்சு. 68 வருஷத்துல சாதிக்க வேண்டியதே ஒரு நம்மிடம் இருந்து நகையை வாங்கி விற்ற ஆரிய வைசியால் சாதித்திருக்கிறான். 80,000 பேருக்கு வேலை கொடுத்திருக்கிறார்கள். கரூர் வைசியா பேங்க் ஒரு பேங்க வச்சிருக்கான். நாடார் பெனிஃபிட் பண்ண 1935 ஆரம்பிக்கப்பட்ட ஒரு நிறுவனம் இன்னைக்கு தமிழ்நாடு மெர்கண்டைல் பேங்க் 446 கிளைகளோடு. விஸ்வகர்மாக்கள் எங்கே? கோயிலை படைச்சிருக்கோம், அதை படைச்சிருக்கோம், இதை படைச்சிருக்கோம், பெருமைக்கு பேசிக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு வரைக்கும் பழமைகளை பேசிட்டு இருக்கோம். எங்களுக்கு என்ன அடையாளம் வச்சிருக்கீங்க? நாங்க உருவாயிருக்கோம். என்ன வேலை வாய்ப்புக்கான வாய்ப்புகள் இருக்கு நம்ம சமுதாயத்தில் இருக்கு. இந்த விழிப்பு ஒவ்வொரு விழாக்களிலும் புகுத்தப்படும். இந்த பிள்ளைங்க எல்லாம் உன்னிப்பா கவனிச்சிட்டு இருக்காங்க. உங்களை விட ஷார்ப்பா அவங்களுக்கு மைண்ட். நான் சொல்ற அத்தனை விஷயங்களும் அவங்களுக்குள்ள உள்வாங்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. உங்களுடைய சீரியல் பார்க்கும் நேரத்தில் உங்களுடைய கணவர் இன்னொரு பெண்ணுடன் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார் அப்படின்னு 6 பெண்ணு அழுதுட்டாங்க. நடந்துருச்சுங்க சாமி என் வாழ்க்கையில் அப்படின்னாங்க. அதனால இது வரைக்கும் 17 பேர் கவுன்சிலிங்கில் சேர்த்து வச்சிருக்கோம். அதே மாதிரி இந்த குலதெய்வ ஆலயங்களை, குலத்தினுடைய தலைவர்களை, குடும்பம் சார்ந்த பிரிவினைகளோ குடும்பம் சார்ந்த ஏதாவது பிரச்சனைகளோ இருந்தால் இந்த பெரியவர்களுடைய தலைமையின் பால் உங்களுடைய தகவலை தெரிவித்து 3 மாதத்திற்கு மேல் எந்த ஒரு கணவன் மனைவி பிரிந்திருந்தாலும் உங்களுடைய குலதெய்வத்தினுடைய ஆலயத்தினுடைய தலைவருக்கு தெரியப்படுத்தி அவர்களை வர வைத்து அமர்த்தி அவர்களுக்கான தீர்வை அமைத்து கொடுத்து அவர்களை சேர்த்து வைக்க வேண்டிய மிகப்பெரிய கடமை இருக்கிறது. சென்ற ஆண்டு விழாவிலிருந்து இந்த ஆண்டு விழாவை வரைக்கும் பிறந்த குழந்தைகளுக்கு ஒரு காணிக்கை எடுத்து வையுங்கள். அந்த காணிக்கையினை உங்களுடைய பிள்ளையினுடைய பெயரில், நட்சத்திரத்தினுடைய பெயரில், அந்த குறிப்பிட்ட நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் அந்த பூஜைகளை செய்யுங்கள். இதுதாங்க குலதெய்வ வழிபாடு. ஆனால் உலகத்தில் இருக்கிற அத்தனை விஸ்வகர்மாக்களும் நல்லா இருக்கணும்னு நினைச்சு அத்தனை மகான்களையும் தரிசித்து வந்து உங்களுக்கு இந்த தகவல்களை சமர்ப்பிக்கின்றேன். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, எல்லா சாமியார்களும் எல்லா உலகத்தில் இருக்கிற எல்லா அமைப்பாளர்களும் கொடுக்கின்ற பிரசாதங்களில் கலந்து கொடுக்கின்ற ஹோமியோபதி திரவங்களின் மூலமாக உங்களுடைய மனங்கள் மழுங்கி போகிறது. அதனால வசியப்பட்டு ஊரில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கேன்வாஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. வாசவின்னு சொல்லிட்டு கன்னியா பரமேஸ்வரி ஆலயத்தில் வழிபடுறாங்க ஆரிய வைசியால் சமூகம். உலகத்தில் இருக்கிற அத்தனை ஆலயங்களை வழிபடுவாங்க. காணிக்க குலதெய்வத்தில் மட்டும்தான் போடுவான். இதே கோயம்புத்தூர் நகரம் தென்னிந்தியாவில் மட்டுமில்லை, இந்தியாவிலே அதிகப்படியாக விஸ்வபிராமணர்கள் வசிக்கக்கூடிய பகுதி. 11 பேர்கள் பட்டியல், அவர்கள் மூலமாக 6 பேர்கள். இந்த 17 பேருக்கும் டெய்லரிங் பிராக்டிஸ் கொடுத்து அவங்களுக்கு ஸ்விங் மிஷின் வாங்கி கொடுத்த முதல் விஸ்வகர்மா. அதனால சொல்றேன், வாழ்க்கையில் பாதிக்கப்பட்டவனுக்கும் வேதனைப்பட்டவனுக்கும் உதவி செய்யாத ஒரு மனிதநேயமற்ற மனிதர்கள் இந்த உலகத்திலே வாழக்கூடாதுன்னு நினைச்சேன். சம்பாதிக்கின்ற பணத்தில் குலத்திற்காகவும் சமூகத்திற்காகவும் ஏதாவது ஒரு சிறு தொகையினையாவது ஒதுக்கி சமூக நலனுக்கும் இவர்களுடைய வாழ்க்கையினுடைய ஆதாரங்களுக்கும் பயன்படுத்துங்கள். இந்த பச்சை குழந்தைங்களுக்காக இதாங்க நீங்க செய்ய வேண்டிய கடமை. களப்பணி செய்தா மட்டும்தான் ஒரு சமூகம் மேம்படும். ஒரு குடும்பத்துக்கு தலைவர் இருந்தால் தான் அந்த குடும்பம் மேன்மைக்கு வரும். ஒரு நிறுவனத்துக்கு அந்த மேனேஜிங் டைரக்டர் நல்லபடியா இருந்தால் தான் அந்த மேன்மைக்கு வரும் அந்த நிறுவனம். ஆனால் எதுவுமே செய்யப்படாத ஒரு தரிசு நிலம் எப்படி விஷ ஜந்துக்களும் காட்டேரிகளும் இருக்குமோ அதே மாதிரிதான் இருக்கும். அதனால தான் சொல்லுவேன், நம்முடைய இல்லங்கள், நம்முடைய வீடுகளை சுற்றி நம்முடைய காம்பவுண்டை பெருசா போட்டுக்க வேண்டியது தாங்க நம்ம கடமை. குலதெய்வ ஆலயத்திற்கு வருவதற்கு முன்பாக 48 நாட்கள் விரதம் இருந்த பிறகு, தூய்மையாக இருந்த பிறகு, புலனின்ப நாட்டம் இல்லாமல், புலால் இல்லாமல், புகை இல்லாமல் வந்து வழிபடுபவனுக்கு மட்டுமே முழுமையான ஆத்மாக்களினுடைய பரிவர்த்தனை இருக்கும்.
48 நாட்கள் என்பது ஒரு மண்டல விரதம். கிரகங்கள் 9, ராசிகள் 12, நட்சத்திரங்கள் 27 தான் இந்த உலகில் இருக்கின்ற மனிதர்களை அனைவரையும் இயக்கக்கூடிய விஷயம். இதை 3னுடைய கூட்டுத்தொகை தான் 48. 108 தேங்காய் உடைப்போம், 108 விளக்கு போடுவோம், 108 யாகங்களை நடத்துவோம், 108 விக்கிரகங்களை வைப்போம். இதனுடைய தர்மங்கள் வேற எதுவுமே இல்லை. நீங்கள் ஒரு நட்சத்திரத்தில் பிறந்திருப்பீங்க, உங்கள் மனைவி ஒரு நட்சத்திரமாக இருப்பாங்க, உங்கள் பிள்ளைகள் ஒரு நட்சத்திரமாக இருப்பாங்க. உங்களுக்கு முந்தைய தலைமுறையில் தாத்தா பாட்டி பாட்டனார் அதுக்கு முந்தைய மூதாதையர் ஆத்மாக்கள் அத்தனையும் ஒவ்வொரு நட்சத்திரத்தில் பிறந்திருப்பாங்க. ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் 4 பாதங்கள். 4 பாதங்கள் அப்படிங்கிறது 4 திசைகள். அந்த 4 திக்கினுடைய பார்வையில் பிறந்த அத்துணை பேருக்கும் அபிஷேகம் படைக்கிறதுக்காக உலகத்திலேயே நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்புன்னு சொல்லக்கூடிய அந்த பஞ்சபூதங்களின் மூலமாக அபிஷேகம் படைக்கிறது தான் 108 தேங்காய் உடைக்கிறதும், 108 தீபம் போடுறதும், 108 விக்கிரகங்களை வைக்கிறதும். அதனுடைய அர்த்தத்தை கற்றுக் கொடுத்தவன் விஸ்வகர்மாக்கள். சபை தாம்பூலம்னு ஒன்று கொடுக்குறாங்க திருமணம் முடிஞ்சதுக்கு அப்புறம். அந்த சபை தாம்பூலத்தில் முதல்ல மாப்பிள்ளைக்கும் பெண்ணுக்கும், பெண்ணினுடைய தம்பிக்கோ அண்ணனுக்கோ நீ சபைக்கு வருகிறாய் கூப்பிட்டு சொல்லி குலதெய்வ காணிக்கையாக 1500 ரூபாயை வாங்கி குலதெய்வத்துக்கு கப்பை முதல்ல கட்டுறான். கல்யாணம் பண்ணி தாலி கட்டி முடிச்ச அடுத்த மனவடை விட்டு இறங்கி வந்த உடனே சபை தாம்பூலம் அவனுக்கு கொடுக்குறாங்க. கொடுத்த உடனே வீர பிரம்மங்காருக்கு முதல் காணிக்கை, காளிகாம்பாளுக்கு முதல் காணிக்கை, குலதெய்வத்திற்கு முதல் காணிக்கை. இந்த பழக்கமெல்லாம் எங்க போச்சு? குத்து விளக்கு ஏற்றி வச்சு சாமி கும்பிட்டுட்டு அம்மா அப்பா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்க சொல்லுங்க. அதுதாங்க அழகு. உபாசனா தெய்வம் அப்படிங்கிறது உங்களுடைய கிரக சஞ்சாரங்கள். ஒவ்வொரு திசைக்கும் ஒரு கடவுள் இருக்காங்க. அந்த 3 படம் மட்டும்தான் வீட்டில் இருக்கணும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இதை தவிர வேற ஏதாவது சாமியார் படத்தையோ வேற ஏதாவது இந்த அச்சரம் போட்டு கொடுத்தாரு அங்கே போயிட்டு வந்தால் இது வச்சதுக்கு அப்புறம் நல்லா இருக்குன்னு சொல்லி எல்லாத்தையும் தூக்கி தயவு செய்து எல்லாம் மஞ்சள் பையில மூட்டையை கட்டி போய் ஆற்றுல விட்டுட்டு வந்து உட்காருங்க. உங்களுக்கு இருக்கிற பிணிகள் விலகும். இனிமேல் ஒரு மறுமலர்ச்சி ஏற்படும். உலகம் முழுமைக்கும் ஒரு ஆவேசம் பிறக்கும். இதுவரை சந்தித்த 4 லட்சம் விஸ்வகர்ம ஆத்மாக்களும் தங்களுக்குள் ஒரு பெரிய மனமாற்றத்தை கண்டிருக்கிறார்கள். அவர்கள் பெரும் மாறுதலை சந்திக்கவிருக்கிறார்கள். உங்களுடைய குடும்ப வாழ்வியலில் நடக்கின்ற ஒவ்வொரு தவறுக்கும் பிழைக்கும் காரணம் நீங்கள் மட்டுமே என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். உங்களுடைய ஆத்மாக்களை நிறைவாக வைத்துக் கொள்ளுங்கள். சகல ஐஸ்வர்யங்களும் சகல சௌபாகியங்களும் உண்டாகட்டும். ரஜினி அவர்களுடைய மருமகன் பெயர் என்ன? சூர்யாவா? தனுஷ். தனுஷ். ரஜினியோ தனுஷோ உங்கள் வீட்டுக்கு எத்தனை வரை வந்தார்கள்? குடும்ப விழாக்களுக்கும் சமூக விழாக்களுக்கும் உங்களுடைய பிள்ளைகளை அழைத்து சென்றால் மட்டுமே உங்களுடைய குல கௌரவம், இன கௌரவம், குடும்ப கௌரவங்கள் காப்பாற்றப்படும். இதுதான் தீர்வு. உங்களுடைய செல்போன் ஹலோ டியூன் என்ன வச்சிருக்கீங்க? நான் எதுவுமே வைக்கலைங்க. ரொம்ப ஆன்மீகவாதி என்ன மாதிரியா இருக்காரு? இல்லை, நான் ஆன்மீகவாதி தான். அதாவது ஒவ்வொரு காலத்திலையும் இந்த மாதிரியான ஒரு அடையாளங்கள் நமக்கு கிடைக்கும். அந்த ஆன்மீக மற்றும் உணர்வும் அவர்களுக்குள் இருக்கிறது. உங்களுடைய பூசாமத்தில் அதாவது இது வந்திருக்கிற களம் ஆன்மீக களம். விராட் விஸ்வ பிரம்மத்திலிருந்து வந்த பிரம்மா சரஸ்வதியினுடைய புத்திரனாக பிருகுமுனியும், பிருகுமுனியினுடைய புத்திரனாக வாரிணி பிருகுமுனியும், வாரிணி பிருகுமுனியினுடைய புத்திரன் தான் சுக்கராச்சாரியார், சுக்கராச்சாரியாருடைய புத்திரன் தான் துவஸ்டா, துவஸ்டாவினுடைய வம்சாவளி தான் விஸ்வகர்மா, விஸ்வரூபன். அந்த விஸ்வகர்மனுடைய புத்திரர்கள் தான் அந்த மனுமயா துவஸ்டா சில்பின்னு சொல்லக்கூடிய விஷயம். விஸ்வகர்மாவினுடைய 24வது மன்வந்தரத்தினுடைய மனைவி வீரோச்சனா தேவி, பிரகலாதனுடைய புத்திரி. மனுமயா துவஸ்டான்னு சொல்லக்கூடிய 5 பிள்ளைகள் ஆண்கள். பெண் பிள்ளைகளில் பார்த்தீங்கன்னா சித்தி, புத்தி, உர்ஜஸ்வதி, பத்மா, ஒரு 5 பிள்ளைகள் இருக்காங்க. சித்தி புத்தி விநாயகருடைய மனைவிகள். அதனால விஸ்வகர்மாவினுடைய மாப்பிள்ளை விநாயக பெருமான். அதனால தாங்க எல்லா ஆலயத்திலிருந்தும் மாப்பிள்ளை வர்றது விநாயகர் கோயிலிருந்து வர்றாங்க. இந்த உண்மையை உருவாக்கி கொடுத்தவன் விஸ்வகர்மா. இதனுடைய அடையாள பின்னணி கூட தெரியாம தாங்க வாழ்ந்துகிட்டு இருக்கோம். காக்கும் கடவுளாகிய பெருமாளை வழிபடக்கூடிய அத்துணை பேரும் விஸ்வ பிராமணர்களே. அதில் ஒரு புத்தகம், இந்த கம்மாளர் பிரகடனம்னு ஒன்று, ஏறத்தாழ 8 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி ஆய்வு பண்ணி கண்டுபிடிக்கப்பட்ட புத்தகம்.
இன்னைக்கு கொண்டு வந்திருப்பாங்க, ஒரு சிலர் கையில் வச்சிருப்பாங்க. ஒரு 25 ரூபாய் தான் அது. அதில் வந்து அத்தனை தகவல்கள் அடங்கியிருக்கு. ஒரு பிரம்ம அண்டம்னா என்ன, அதனுடைய வம்சாவளிகள்னா என்ன, அந்த பாரம்பரிய பின்னணிகள் பற்றிய தகவல்கள் எல்லாமே இருக்கு. அதனால முழுமையாக தெரிஞ்சுக்கோங்க. ஆன்மீக ஆராதனை கீர்த்தனைகளை பாடி உங்களுடைய குலப்பெருமையையும் உங்களுடைய குடும்ப பெருமையையும் இங்கே நிலநாட்ட போறாங்க. திரைப்பட பாடல் இல்லைங்க, ரொம்ப ஆர்வமாக இருக்கிறீங்க எல்லாரும். இது வந்து உங்களுடைய ஆன்மீக பாடல்களை பாடி, அதாவது இவங்க பூஜை அறைகளில் ரொம்ப பக்திமயமாக இருப்பாங்க பெண்கள். இந்த காலத்துலையும் அப்படி தான் இருக்காங்க ஆச்சாரமாக. நீங்கள் அப்படி தான் வளர்த்துருக்கீங்க, ஏன்னா விஸ்வ பிராமணர்கள் நீங்கள். சரிங்களா? அரியணை ஏற்றிடுவோம், அதிகாரத்தை அடைவோம். அரியணை ஏற்றிடுவோம், அதிகாரத்தை அடைவோம். நம் இனத்தை நம் குலத்தை நாமே காப்போம். நம் இனத்தை நம் குலத்தை நாமே காப்போம். பஞ்சு தொழில் பரம்பரை பஞ்சபிரம்ம தலைமுறை பஞ்சமில்லா உருவமுறை உலகை வாழ வைக்கும் வம்சமுறை. எழுச்சி கொண்ட நெஞ்சமே எழுந்து வா, இணைந்து வா. எழுச்சி கொண்ட நெஞ்சமே